வணக்கம், வெல்கம் டு அன்பு சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்டு விநாயகர் சதுர்த்தி பூஜை தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிச்சின்னா ஒரு லைக் கொடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எந்த திசையில் பார்த்தாலும் விநாயகர் தாங்க காட்சி கொடுப்பேன். நம்ம வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 4 திசையிலுமே விநாயகர் இருக்கார். விநாயகர்னாவே எனக்கு அவ்வளோ இஷ்டம். அதனால் விநாயகரை பார்த்த உடனே வாங்கிடுவேன். எவ்வளோ விநாயகர் இருந்தாலும் வருஷத்தில் ஒரு நாள் மண் விநாயகர் வாங்கி நம்ம வழிபாடு பண்ணுறது ரொம்பவே சிறப்புங்க. அதனால் நம்ம வீட்டில் மண் விநாயகர் வாங்கியிருக்கோம். செவ்வாய்க்கிழமை சாயங்காலமே நம்ம வீட்டுக்கு மண் விநாயகர் வந்துட்டார். அவர் போட்டிக்கோட ஒரு சின்னதாக ஒரு கோலம் போட்டு ஒரு மனையில் வந்து அவரை அமர்த்தியிருக்கேன். அவருக்கு பிடிச்ச அருகம்புல் மாலை வந்து போட்டிருக்கேன். இப்போ இவருக்கு தீப தூபம்லாம் காமிச்சு நம்ம வீட்டுக்குள்ளே வந்து அழைச்சிட்டு போகிறோம். அழகாக தீபதூபமெல்லாம் காமிச்சு அவரை வந்து உள்ளே அழைச்சிட்டு போய் அழகாக வந்து ஒரு இடத்துல வந்து அவரை வைக்க வேண்டிய இடத்துல அமர்த்தியாச்சு. வீட்டுக்கு வந்தவங்களுக்கு நம்ம உபசரிக்கணும் இல்லையா? அதனால் நல்லா பால் காய்ச்சி அதில் நாட்டு சர்க்கரை போட்டு பேரிச்சம்பழம் வந்து எடுத்து நெய்வேத்தியமாக வச்சுருக்கேன். நல்லா பாலும் பழமும் சாப்பிட்டு ஜம்முன்னு இந்த இடத்துல உட்காந்துருங்க ஐயா அப்படின்னு அவர் அந்த இடத்துல உட்கார வச்சாச்சு. அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி இல்லையா? அதனால் வந்து அந்த இடத்துல வந்து கொஞ்சம் 2 பக்கமாக விநாயகருக்கு 2 பக்கமும் வந்து நான் அழகாக வந்து அவருடைய வாகனம் வந்து யானை வந்து எடுத்து வச்சுட்டு 2 பக்கமும் வந்து பூ வந்து போட்டு கொஞ்சம் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா உருளி விநாயகர் வச்சு நான் டெக்கரேட் பண்ண போகிறேன். அதனால் ஒரு மனையில் வந்து இந்த தங்க தாமரையில் உருளி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் நீர் நிரப்பிட்டு வாசனை திரவியங்கள்லாம் போடுறது வழக்கம் தானே. அதனால் பன்னீர் சேர்த்துட்டு பச்சை கற்பூரம் செவ்வாது வந்து சேர்த்துக்கிறேன். நடுவில் வந்து ஒரு சின்னதாக மனை எடுத்து வச்சுக்கிறேன். அதில் தான் நம்ம விநாயகரை அமர்த்தணும். அதனால் ஒரு மனையை வச்சுட்டு இதை சுற்றி வந்து பூக்களில் வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். நல்லா பன்னீர் செவ்வாது கமகமன் வாசத்தோட அந்த பூக்களுக்கு நடுவில் வந்து நம்ம விநாயகரை வந்து அமர்த்த போகிறோம். அழகாக வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ விநாயகரை வந்து இங்கே எடுத்து வச்சுக்கலாம். அவருக்கு வந்து ஒரு கிரீடமும் வாங்கியிருக்கேன். அந்த கிரீடமும் வச்சதும் ரொம்ப அழகாக இருப்பார். இவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்தவங்கள வாங்கன்னு கூப்பிட்றது இவர் தாங்க. உருளி விநாயகர் நம்ம வீட்டு என்ட்ரன்ஸ்லேயே இருக்கும். ரொம்ப அழகாக உட்காந்துருப்பார். இவரை அழகாக வந்து இப்போ ரெடி பண்ணியாச்சு. இவருக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மஞ்சள் விநாயகர் வந்து பிடிச்சி வைக்க போகிறோம். நம்ம வீட்டில் எவ்வளோ விநாயகர் இருந்தாலும் தங்கத்திலே விநாயகர் இருந்தாலும் கூட மஞ்சளில் விநாயகர் பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். எந்த ஒரு மங்களகரமான பொருட்களாலும் மஞ்சள் விநாயகர் தான் ஃபஸ்ட்டு இருப்பாங்க. அதனால் ஒரு சின்னதாக மனை வச்சு ஒரு பிளேட் வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம மஞ்சள் வந்து விநாயகர் பிடிச்சி வைக்கலாம். அதனால் வெத்தலையை வந்து சுற்றி வச்சுக்கிறேன். வெத்தலையில் வந்து நம்ம மஞ்சள் விநாயகர் வந்து பிடிச்சி வைக்க போகிறோம். நல்லா மஞ்சளில் வந்து பன்னீர் சேர்த்து குழப்பிக்கலாம். நல்லா கமகமன் வாசமாக நம்ம வந்து மஞ்சள் விநாயகர் வந்து பிடிச்சிக்கலாம். நல்ல பச்சை பசேர்னு அந்த வெத்தலையில் மஞ்சள் விநாயகர் வந்து வைக்கும்போது அவ்வளோ அழகாக மங்களகரமாக இருக்கும். இப்போ நம்ம நல்லா மஞ்சள் பிடிச்சி மஞ்சள் விநாயகர் வந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த மஞ்சள் விநாயகரை அழகாக வந்து நம்ம வெத்தலையில் வந்து அமர்த்திடலாம். அப்படியே அவருக்கு அழகாக வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டுறலாம். நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அருகம்புல் வந்து நிறையவே முளைச்சிருக்கு. அதனால் அதை பறிச்சிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து அருகம்புல் வந்து சொருகி வச்சிடுறேன். இந்த மஞ்சள் விநாயகருக்கு சுற்றி வந்து பூக்களும் போட்டிருப்பேன். நல்லா அந்த பச்சை வெத்தலையில் மஞ்சள் விநாயகர் நடுவில் சுற்றி வந்து அந்த பூக்கள் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இப்போ கீழே வந்து மஞ்சள் விநாயகர், நடுவில் உருளி விநாயகர், அதுக்கு மேலே வந்து நம்மளுடைய மண் விநாயகர் வந்து ரெடி பண்ணியாச்சு. அவரைக்குமே மண் விநாயகர் சுற்றியுமே வெற்றிலையை வச்சு பூக்கெல்லாம் போட்டு அதுக்கு நடுவில் வந்து நம்ம விநாயகரை அமர்த்தியாச்சு. விநாயகருக்கு வந்து எருக்களம் மாலை போட்டிருக்கேன். இது என் கையாலே ரெடி பண்ணது. நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் நிறையா எருக்களம் பூ இருக்குது. அதுலேயும் வந்து இந்த வெள்ளை எருக்கள் வந்து ரொம்பவே ஸ்பெஷல். அந்த வெள்ளை எருக்களை பூ பறிச்சுட்டு வந்து என்னோடய கையாலே நான் கோர்த்து வந்து அவருக்கு வந்து மாலையாக போட்டிருக்கேன். அழகாக ஒரு பூவையும் வச்சு அதை ரெடி பண்ணி உட்கார வச்சாச்சு. விநாயகருக்கு பக்கத்தில் 2 அவருடைய வாகன யானையுமே ரெடி பண்ணி அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு அவங்கள ரெடி பண்ணி வச்சாச்சு. விநாயகருக்கு கீழே வந்து 2 பக்கம் வந்து குத்து விளக்கு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வரலட்சுமி நோன்புக்காக வாங்கினோம் இல்லையா யானை, கோல்டு யானை, அதையுமே எடுத்து வச்சு அழகாக ஒரு பூ வந்து வச்சுருக்கேன். அவங்க வந்து உருளி விநாயகருக்கு பூ போடுற மாதிரி ஒரு கான்செப்டில் அழகாக வந்து நிற்கும் 2 யானையும். அப்புறம் மேலே வந்து பார்த்திங்கன்னா என் கையால் வந்து ரெடி பண்ண ஒரு விநாயகர் இருக்கார். அந்த சொட்டர் நூலில் வந்து ரெடி பண்ண விநாயகர் 20 வருஷம் இருக்கும். இந்த விநாயகர் வந்து பின்னினது கையாலேயே வந்து பார்த்து பார்த்து வந்து
பின்னின விநாயகர். அடுத்து வந்து எல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து பிரசாதம் பண்ண போய் தேங்காய் உடைக்கிறேன். தேங்காயிலேருந்து எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு காத்திருந்துச்சு. அழகாக பூத்திருந்துச்சு அந்த தேங்காய் வந்து. கொலக்கட்டைக்காக தான் தேங்காய் உடைச்சேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா பூத்திருந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா எனக்கு அந்த விநாயகரே வந்து ஆசீர்வாதம் பண்ண மாதிரி இருந்துச்சு. அப்புறம் கடகடன்னு வந்து ஒரு 5 வித பிரசாதம் வந்து ரெடி பண்ணியாச்சு. பிடி கொலக்கட்டை, பூரண கொலக்கட்டை, சுண்டல், அவுள், மோதகம் அப்படின்னு 5 வகை பிரசாதம் வந்து ரெடி பண்ணிட்டேன். நல்லா இலை போட்டு அதில் நம்ம செஞ்ச பிரசாதம்லாம் இடித்து பழங்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். 2 பக்கம் தேங்காய் உடைச்சி எடுத்து வச்சாச்சு. அழகாக வந்து நம்ம 2 பக்கமும் விளக்கும் ஏற்றிட்டேன். விநாயகருக்கு வந்து இலையில் அவருக்கு வந்து பிடிச்ச படையெல்லாம் போட்டு ரெடி பண்ணியாச்சு. இப்போ அவங்களுக்கு வந்து தீப தூபம்லாம் காமிச்சு நம்ம வந்து ஆரத்தி வந்து எடுத்துக்க வேண்டியதான். விநாயகருக்கு வந்து நடுவில் வந்து தொப்புளில் வந்து அழகாக மஞ்சளில் வச்சு காயின் வந்து வச்சு விடுவேன் எப்போதும். இந்த வருஷம் நான் வைக்கல. ஏன்னா பின்னாடி இந்த விநாயகருக்கு பின்னாடி உண்டியல் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதுலேயே வந்து பசங்கள்கிட்டலாம் கொடுத்து காயின் வந்து உள்ளே போட சொன்னேன். அதனால் உள்ளே வந்து காயின் போட்டிருக்காங்க அதுக்குள்ளே. இப்போ நம்ம வந்து படையல் போட்டாச்சு. அவருக்கு வந்து தீப தூபமெல்லாம் காமிச்சு ஆரத்தி எடுத்துக்கலாம். எப்போதுமே 3 நாள் வந்து விநாயகர் நம்ம வீட்டில் இருப்பார். 3ஆவது நாள் வந்து பார்த்திங்கன்னா பக்கெட்டில் மஞ்சள் தண்ணி கலந்து அதில் வந்து விநாயகரை முக்கிடுவேன். முக்கிட்டு அந்த தண்ணியெல்லாம் எடுத்து செடியில் ஊற்றிட்டு களிமண்ணை எடுத்து என்னுடைய வெற்றிலை கொடிக்கு வைக்கிறது வழக்கம். இப்படி தான் வந்து நான் செஞ்சிட்ருந்தேன். ஆனால் இந்த வருஷம் வந்து விநாயகரை நான் கரைக்க போகிறதில்ல, எடுத்து வைக்க போகிறேன். நிறையா வீடியோஸில் பார்த்துருந்தேன் விநாயகர் கரைக்காமல் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு. அதனால் நம்ம வீட்டில் இந்த வருஷம் விநாயகரை வந்து நான் எடுத்து பத்திரப்படுத்தி வைக்க போகிறேன். அவருக்கு வந்து இந்த வருஷம் நம்மளுக்கு என்ன நல்லது செய்யலான்னு பார்க்கலாம் அப்படின்னு பத்திரமா எடுத்து தான் வைக்க போகிறேன், கரைக்க போகிறதில்ல. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் வந்து எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க? நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணிங்களா? விநாயகரை கரைச்சிங்களா இல்லை எடுத்து வச்சுட்டிங்களா அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். வெளியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ட்ரன்ஸில் இருக்க விநாயகருக்குமே நல்ல தீப தூபமெல்லாம் வந்து காமிச்சு விளக்கேற்றி ரொம்ப அழகாக மங்களகரமாக ரெடி பண்ணி வச்சுருந்தேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ எப்படி இருக்குது? பிடிச்சிருக்கா? பிடிச்சிச்சின்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. வீடியோ எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்ல மறக்காதீங்க. கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், என்னுடைய நிறைய குறைகளை சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். வீடியோ பிடிச்சிச்சின்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், டாடா, பாய்.